பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 11வது ஞாயிறின் ஆராதனையை மன மகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் ஜெபத்தோடும் தூங்குவோமாக. சர்வ வல்லமையுள்ள திரியேக தெய்வமே, இந்த பரிசுத்த ஆவியினால் உமக்கு முழு இருதயத்தோடு படைக்கிற இந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்ஐ மத்துராயம் திருச்சபையை சேர்ந்த விசுவாச குடும்பங்களில் உமது ஆசீர்வாத மழையை கண்டிடும்படியாக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிகழ்த்தும்படியாக, அதிகாரங்களையும் உரிமைகளையும் எங்களுக்கு தரும்படியாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Yes Lord, you possess the authority and power in your hands. Kindly delegate to us, Lord. எங்களுக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. இந்த கொரோனா கிரைசிஸில் அந்த வல்லமையை திருச்சபை மக்களுக்கு தாரும், பாதுகாப்பை தாரும், எதிர்த்து நிற்கிற திராணியை தாரும், எதிர்ப்பு சக்தியை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்ப பாமாலையாக 14வது பாமாலை, அநாதியான கர்த்தரே. தேவனு கேட்கும் பழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசம் பற்பலமாக்கி நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லவங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கை, ஜெனரல் கன்ஃபெஷன். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறியறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய்
இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்க, இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளாய் நடக்க அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடமோ. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வேத பாகம் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. ரோமர் 6:1 முதல். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவனுடைய கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தெழுந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதே. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
பாவத்துக்கு காரணமாக சிந்தருமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம் அடியராகி நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக சர்வநித்திய தேவனை இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாகிய தேவனை இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நிதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபையாருக்காக ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய தேவனே, எங்கள் கோவை பேராயர் மற்றும் பேராயர்கள் குருமார்கள் அவர்கள் விசாரணைக்கு உட்பவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பும். அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகியதை கட்டளை இட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வமுள்ள தேவனே, சர்வஜீவதயாவர் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வீடுகளிலே ஆங்காங்கே இருந்தவனமாக இந்த விர்ச்சுவல் ஆராதனையிலே ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறது என்னை பார்த்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஒருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். புதிதாக பார்க்க முயற்சி எடுக்கிற பிள்ளைகளையும் உங்கள் சார்பாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சந்தா மற்றும் நன்றி காணிக்கை ஆலய அலுவலகத்தில் செலுத்தவும். ஜூலை மந்த் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் அவர் நோட்டீஸ் போர்டு அவைலபிள். நமது ஆலயம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தனி ஜெபம் சேவைகளுக்கு திறந்தே இருக்கிறது. திருச்சி மக்கள் ஃபோன் நம்பர் மற்றும் வீடு அட்ரஸ் மாற்றியிருந்தால் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் அட்ரஸை மற்றும் ஃபோன் நம்பரை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள். on 16th மிஸ்டர் ஜெஃப்ரி, மாஸ்டர் ரியோலின். 17th மிஸ்டர் சாம், மிஸ்ஸஸ் பிரிசில்லா தியோஃபிலஸ். on 18th மிஸ்ஸஸ் ரேச்சல் எலிசபெத், மிஸ் ஜாஸ்மின். on 19th மிஸ்டர் ஆனந்த்ராஜ், மிஸ் ஜெனிஃபர், டாக்டர் ராபின்சன் ஸ்மார்ட், மிஸ்ஸஸ் சோபனா. on 20th மிஸ்ஸஸ் மெர்லின் தர்மசீலி, மாஸ்டர் ஜெமில் சாம், மாஸ்டர் ஜட்சன் சாமுel. on 21st மிஸ்டர் விமல் ராஜ், மிஸ்ஸஸ் பி விஜுலா. 22nd மிஸ்ஸஸ் கவிதா, மிஸ்டர் கால்வின் ஸ்டீவ் பால், மிஸ்ஸஸ் ஞானமணி, மிஸ்டர் நிர்மோத், மிஸ்டர் ஆனந்த் குமார். Happy birthday to you all. This year will be the year of blessing and prosperity, good health. Wedding anniversaries. on 17th Mr. and Mrs. Jacob Fatima Salim. on 18th Mr. Emmanuel and Mrs. Asa Emmanuel Selvakumar. on 20th Mr. P. Milton and Mrs. Javis Jasmine Milton, Mr. Martin Victor and Mrs. Divya Dorothy Martin. அனைவருக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் வருடமாக, சுகத்தின் பலத்தின் இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Many happy returns of the day. God bless you.
அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவரின் குமாரன் செல்வன் ஜே காட்வின் என்பவரும், சென்னை இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஞானராஜ் கோயில் பிள்ளை என்பவரின் குமாரத்தி செல்வி ஜெனிஃபர் ஸ்வீட்டி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவைகள் இந்த மெய் விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் இறுதி அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த திரு ராஜன் பி என்பவரின் குமாரன் செல்வனார் பெர்லின் ஆப்ரஹாம் என்பவரும், கோவை திருமண்டலம் வடவள்ளி போதகசேகரம் ஆலயத்தைச் சேர்ந்த திரு துரைசிங் என்பவரின் குமாரத்தி செல்வி டி ஜபா ஜெனிஃபர் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதன் எழுத்து மூலமாக சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற வி கோயில் பிச்சை என்பவரின் குமாரன் செல்வன் கே சார்ல்ஸ் என்பவரும், நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற செல்வன் என்பவரின் குமாரத்தி செல்வி லட்சுமி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த மெய் விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது என்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலம் சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, திருமண காரியங்களுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மிக விசேஷமாக 2 குடும்பங்களை உமது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்க இருக்கிற திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியாக. யூ ஆர் த பில்டர் ஆஃப் த ஃபேமிலி, யூ ஆர் த இன்ஸ்டிடியூட்டர் ஆஃப் த மேரேஜ். ஆமாண்டவரை, நேரே திருமணக்காரர்கள் நடத்தும், மணமக்களை ஆசீர்வதியும், அவளை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. மற்றும் 3வதாக வாசித்த அருமையான பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி அந்த திருமண நாளில் இந்த ஆலயத்தில் நடக்கத்தக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. எல்லா தடையில் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தியானத்திற்கு முன்பாக 376வது பாமலை பாடக்கிடவும். ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வினாலும் பரிசுத்த வேலைக்காக, ஹெவன்லி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்திலிருந்து வார்த்தைகள் வருவதாக, ஜீவ வார்த்தைகளாக ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது
எங்களை விடுவிப்பீராக. விசுவாசத்தை புதுப்பிப்பீராக. எங்கள் பலவீனத்திலே பலன் கொள்ள கிருபை கொடுப்பீராக. வல்லமை அருள்வீராக. விடுதலை அருள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த விர்ச்சுவல் வர்ஷிப் சர்வீஸில் விசுவாசத்தோடு கடந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சந்திப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்துவ விசுவாசத்தை பற்றியும் அதனோடு பாவத்தை பற்றியும், கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் சின் என்பதை பற்றி தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தின்படி நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நமது பாவங்களுக்காக விலை கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே செலுத்தி இருக்கிறார். திரியேக தேவன் பிதாவாக, குமாரனாக, இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த திரியேக தேவனின் நாமத்திலே நம்ம ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு விசுவாசியும் திருச்சபையோடு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are deeply connected with the Lord and Savior Jesus Christ. Each and every baptized believers are being connected with Jesus. திராட்சை செடி திராட்சை கொடியை போல அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது நம்முடைய திருச்சபை ஒழுங்கு, விசுவாசம், கிறிஸ்துவ ஜீவியம். இது ஏதோ ஒரு திருச்சபை ஃபார்முலாவாக, எம்டி ஃபார்முலாவாக இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அன் எம்டி ஃபார்முலா கனெக்டட் டு எ பர்சன் ஆஃப் ஜீசஸ். அவர் மகா பரிசுத்தர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து மரணமே கூறுங்க, பாதாளமே ஜெயமெங்க என்று பாவத்தையும் மரணத்தையும் வெற்றி கொண்டவர். ஞானஸ்தானத்தின் வழியாக விசுவாசித்து through our exercise of our faith, by exercising our faith we are என்ன செய்கிறோம்? அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அடக்கம் பண்ணுவதற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய பாவ மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். புதிய மனிதன் ஞானஸ்தானத்தின் வழியாக உயிரோடு இருக்கிறான். காரணம், இயேசு உயிர் திறந்திருக்கிறார். So we are deeply connected not only with the dead Savior, crucified Savior, buried Savior, but we are connected with a living Savior, one who overcame the death and the power of sin and Satan என்பதை நாம் மறந்து விட்டவர்களாக இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அவர் எழுதுகிறார் பரிசுத்த பவுல். பின்னும் நாம் என்ன சொல்லுவோம்? ஆகையால் கிருபையை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதை நாம் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்தை குழந்தைகள் எடுத்திருக்கலாம், வாலிபத்தில் எடுத்திருக்கலாம், எப்படி எடுத்திருந்தாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு உணர்த்திருப்பார்கள். You are a baptized believer. So deeply connected with Christ, is burial, is death, is resurrection என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ கிறிஸ்துடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் நீங்கள் பாவத்தோடு இணைக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட பிற்பாடு எப்படி பாவத்தோடு இணைக்கப்பட முடியும்? பேசிக்கலி கிறிஸ்துவ விசுவாசம், கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் அகெயின்ஸ்ட் சின். கீரியும் பாம்பு மாதிரி தான். கீரியும் பாம்பு மாதிரி தான். பாம்பு பாம்பு என்று சொன்னால் அந்த பாம்பை கொள்ற வேலை தான் கீரி. கண்டு அப்படி 3 துண்டாக வெட்டி போட்டுரும். அது மாதிரி பாவத்துக்கு எதிராக நம்ம போராட வேண்டும். We are called to fight against sin and sinful nature. That is the Christian faith. So Christian faith பாவத்திற்கு எதிரானது என்றால் கிறிஸ்டியன் ஃபெய்த் பிலீவர் மாத்திரம் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி ஒத்துப்போய் இணைந்து காம்ப்ரமைஸ் ஆகி இருப்பது, காம்ப்ளசண்டாக இருப்பது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று என்று வேதம் சொல்கிறது. பாவத்தோடு ஒத்துப்போகிற கிறிஸ்துவ விசுவாசி தன்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை டெலிபரேட்டாக யூதாஸ் காரியத்தை போல
மறுதளிக்கிறான், சிலுவையில் அறிகிறான். இன்றைய ஹைடெக் மாடர்ன் ஸ்பேஸ் ஏஜில் சின் என்பது சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. we are not taking sin seriously. Nobody counts sin as a serious one. Sin has been thrown out of modern man's vocabulary, from his mind. sin என்றே கிடையாது. எப்படி வேணாலும் இம்மாரில் வாழ்ந்துக்கலாம், எப்படி போய் வேணால் பேசிக்கலாம், யாரை வேணால் ஏமாற்றிக்கலாம், சீட் பண்ணிக்கலாம். அப்படியாக இந்த நாட்களில் வாலிபர்கள் அது படிக்கிற இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் ஏமாற்றுவதும் கூட அவர்களுக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வருவதில்லை. இம்மாரல் லைஃப் ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வருவது, மனம் திரும்புதலை கொண்டு வருவதில்லை. விதமாக வாழ்க்கை, போதை வஸ்துக்கள், போர்னோகிராஃபி, ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமல் பாவத்தில் அவர்கள் மூழ்கி, இன்டல்ஜிங் அண்ட் சின்ஃபுல் லைஃப் என்று சொன்னாங்க. பாவத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க, ஈடுபட்டு இருக்கிறார்கள். கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் மாம்ச இச்சைகளும் இவைகளுக்கு அதிகமாக இடம் கொடுத்து பாவத்தில் மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக சாம்சனை பாருங்க. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், 13வது அதிகாரம். நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 13வது அதிகாரம், வசனங்கள் 3, 4, 5. சிம்சோன் 3வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் சிம்சனுடைய தாய்க்கு தரிசனமாகி, பிள்ளை பெறாத மலடியே, நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சபரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, சாம்சனுக்கு ஒரு யுனிக் பர்த் இருக்கிறது. பிஃபோர் பர்த்லேயே தாயை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நீ பரிசுத்தமாக இருக்கணும். பிறக்கும் முன்னே தாய் பரிசுத்தம், பிறந்தவன் பரிசுத்தம். அது 5வது வசனத்தில் நசரேனா இருக்கணும். அப்படி சில காரியங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்குறோம். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். 5b பார்க்குறோம். சாம்சன்ஸ் பர்த் என்ன பர்பஸ்? இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து, ஆளுகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும். என பெலிஸ்தர் அவர்களை நசுக்கி ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். இப்பேற்பட்ட பரிசுத்த தெய்வீக பாரம்பரியத்தை பெற்ற சாம்சன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி என்று கரேஜியஸ் மேன் என்று வேதம் சொல்கிறது. ஜட்ஜஸ் 14:5b பாருங்கள். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5b. கட்சிக்கிற பால சிங்கத்தை கர்த்தருடைய ஆவியவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த வித் பேர் ஹேண்ட் அந்த கட்சிக்கிற பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதுமான கிழித்து போட்டான். ஒரு ஆட்டுக்குட்டி கிழிச்சிற மாதிரி, நம்ம பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிட்டான். ஒரு கட்சிக்கிற பாலசிங்கிறது பயங்கரமான வலிமை உள்ளது. இறைய கண்டா விடாது, அடிச்சிடும். ஆனால் அந்த கரத்தினாலே கிழித்து போட்டான். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. மேலும் 15-16 பாருங்க. 1000 பெலிஸ்தியரை, கழுதையின் ஒரு செத்துப்போன கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியரை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். 15-16. அவன் தாகத்திற்கு தண்ணீர் கட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு பள்ளத்தையே பிளந்தார். ஒரு மனிதனுக்காக ஒரு பள்ளத்தையே கர்த்தர் பிளந்து. ஜட்ஜஸ் 15-18 பாருங்க. உடனடியாக அவன் தாகந்து இருக்கப்பட்டான். He was quenched by the Lord Almighty. Immediately, instantaneously ஒரு மிராக்கிளை பார்க்கிறோம். 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயாதிபதியாக இருந்து அற்புதமாக ஆளுகை செய்கிறான், வழிநடத்துகிறான், நியாயம் விசாரிக்கிறான். ஆனால் அவனுடைய டவுன்ஃபால் எப்பொழுது ஆரம்பித்தது? அதிகாரம் 16 பாருங்க. sin of adultery, sin of adultery 16வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது? சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அப்படி வேசி பின்னால போயிட்டான். immoral life, committed sin against God's word, God's standard of life. அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை, பொறுப்பை மறந்து விட்டான். சுய இச்சையின்படி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்தடுத்து அவன் அவ்விதமாக இருக்கிறபடியினால் டவுன்ஃபால் ஆரம்பித்து தொடர்ந்து அதில் நிலை கொண்டிருக்கிறான். மனம் திரும்பி இருந்தால் பரவாயில்ல, தாவீதை போல இவன் மனம் திரும்ப அப்படியே போயிட்டு இருக்கிறான். அடுத்து தலீலால்
வண்டியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் எப்பேற்பட்ட பரிசுத்த பராக்கிரமசாலியும் வீழ்த்திவிடும். 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. குளோரியஸா இருந்து வாழ்க்கை முடிக்க வேண்டியவன் தேவநாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினான். As holy saints of God in Christ, we should be always cautious about the powerful influence of sin. அது நம்மை வீழ்த்திவிடும் என்று மிகுந்த ஜாக்கிரதையோடு காசியஸாக இருக்க கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை எச்சரிக்கிறார். The cost of sin பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவை. அந்த சராசரத்தை படித்த ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். The power of sin அப்படி பண்ணிடுச்சு. நீங்களும் நானும் செய்த பாவங்கள், the cost of sin, விலைக்கரையும் செலுத்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த விலைக்கரையும் செலுத்தி பர்ச்சேஸ்ட் பை த blood of Jesus. அப்படி இருக்கிற நாம் அதை உணர்ந்து பாவத்தோடு காம்ப்ளசண்டாக இருக்கக்கூடாது. The consequence of sins, விளைவுகள், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் the consequences, விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கு. சிம்சோன் வாழ்க்கை தான் ஒரு உதாரணம். கண் பிடுங்கப்பட்டது, இறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் துணிந்து பாவத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நான் அதை செய்துவிட்டால் நான் எல்லாத்தையும் இழந்துருவேன், அநேக துன்ப துயரங்களை நான் சந்திக்க வேண்டி வரும் என்று ஒரு மனிதன் தேவ கோபத்துக்கு, நியாயத்திற்கு, தண்டனைக்காக வேண்டி வரும் என்று நம்ம நினைத்தால், எச்சரிக்கையாக இருந்தால் பாவத்தை துணிகரமாக செய்ய மாட்டான். அப்படியே செஞ்சாலும் விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு மன்னிப்பை கேட்டு ஒப்புரவாமான். காட் ஓப்பன் அவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ். நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு கடைபிடிக்க முடியாத ஒன்றை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? உங்கள் கண்கள் பாவம் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து போடும். Better to pluck out your eyes rather than give room to sin and tolerate it. Many are tolerating sins in your life, enjoying sin in your life, adjusting with your sinful life. பரவாயில்ல, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், இன்டல்ஜ் பண்ணுவோம். Indulging in sinful life. Don't tolerate, dear brothers and sisters. Don't tolerate sin. Hate it. Don't love it. Chase it from your life. Sin spreads like a cancer. ஒரு கேன்சர் பேஷன் டயக்னோஸ் பண்ண பிற்பாடு அப்படியே வாழை வெட்டி அப்படியே இருந்துட்டார். என்ன ஆகும்? நாளொரு மேலையும் பொழுது பண்ணுமோ அது வளர்ந்து அப்படியே கனி கொடுக்குமா, அவனை அழைச்சிடும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய் அப்புறம் டாக்டர் சொல்லுவார் இன்னும் 1 மாதம் தான் முடிஞ்சிருவார். அதே மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டாங்க. டயக்னோஸ் பண்ணப்பட்ட பிற்பாடு, தெரிந்த பிற்பாடு, சின்ஃபுல் லைம் கிரிப்டு வித் சின்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ், at any cost I have to fight it against sin. If I am not able to fight against the sinful life, I will ask my parents, I will ask my guru, priest, church community to support in their prayer, through their counsel. இப்படிதான் வாலிப பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். உங்களால் விடுவித்துக் கொள்ள முடியாது, உங்களால் பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். யோபு சொல்கிறான் 35:3, நான் பாவியாய் இராததினால் எனக்கு லாபம் பிரயோஜனம் என்ன? What is the benefit for me if I abstained from sinful life? அப்படி வாலிபர் இந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இதை என்ஜாய் பண்ணாமல் இருந்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் துணிகரமாக பாவத்தில் ஈடுபடாமல் தேவனுக்கு பயந்து நீதிமானாக இருந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை ரைச்சஸ் பீப்புள் பாடுகள் அனுபவிக்கிறோம், துன்பங்கள் அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டனே என்று எழுதிவிட்டு அவன் சொல்றான், பிரயோஜனம் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகள் சகஜ. துன்மார்க்கன் எதையும் இழக்காமல் சந்தோஷமாக இருக்கிறான். நீதிமானாகிய நான் கஷ்டப்படுகிறேன், சிக்ஷிக்கப்படுகிறேன். கர்த்தர் நீதியுள்ளவராக இருந்தால் ஏன் இந்த உலகில் நீதிமான் துன்பப்படுகிறான், கைவிடப்படுகிறான் என்றெல்லாம் அவருக்கு வருகிறது. 31:2 பாருங்க, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வனர் கொடுக்கும் சுதந்திரம் எங்கே? இந்த சமயத்தில் யோபுவின் கேள்விகளுக்கு எலிகு என்ற ஆத்மீக நண்பன் பதில் கொடுக்கிறார். அந்த பதில் பல கேள்விகளாக வெளிப்படுகிறது. 35:5 பாருங்க, look at the sky, stars, how big, how wide, how height, beyond the clouds. இவ்வளவு பெரிய உலகத்தை அதற்கு மேலாக உயரமாக உன்னதங்களில் வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் யாரையும் எவரையும் சார்ந்தா வாழ்கிறார். He is almighty, all powerful God. He never depends upon anybody. He needs nothing. அப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் அதிகமாகவே அவர் பேசுகிறார். அந்த நண்பர் என்ன சொல்கிறார்? வசனம் 6:8-35 யோபு, நீ பாவம் செய்தால் அதனால அவருக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறத அப்படியே ஃப்ளோவில் சொல்லிடுறார். அதுதான்
வேதத்துக்கு முரணானது. நீ பாவம் செய்தால் தேவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ பாவம் செய்துவிட்டபடியினால்தான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் ஜீவனை விட்டார். துக்கங்களை, பாடுகளை, பாவங்களை அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. This is the good news. God is not indifferent. God is not a distant remote. உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அவர் பாதிக்கப்படுகிறார். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். அது கிறிஸ்துவன், பரிசுத்தாயை பெற்றவன், இயேசு நாமத்தை தரித்தவன், ஞானஸ்நானம் பெற்றவன், பேப்டைஸ்ட் பிலீவர், டெலிபரேட்டாக ஒரு பாவத்தில் ஈடுபடும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக துக்கப்படுகிறார். வேதம் சொல்கிறது, என்ன சொல்கிறது? டோன்ட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் முற்றிலுமாக ஒரு துன்மார்க்கமாக இருக்கிறான். மூத்தவன் செலவாளியாக இருக்கிறான். என்கிறது போதெல்லாம் காசை வாங்கிட்டு போய் செலவு பண்ணுறான். எல்டர் சன். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு யங்கர் சன் இருக்கிறான். அந்த யங்கர் சன் ஆல்வேஸ் ஒபீடியன்ட். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சேவ் பண்ணுவது, விரயம் பண்ணாமல் டைம் கால் எல்லாத்தையும் எனர்ஜி சேவ் பண்ணி கீழ்ப்படிந்து அவன் வாழ்கிறான். ஆனால் இந்த தகப்பன் இந்த 2 குமாரனையும் தட்டி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? மொத்தம் நல்லா இருக்கிறான், எக்கெடுக்கட்டு போட்டும், சின்னவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தை குறித்து, ஒரு சின்னவனை குறித்து கூட ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கலாம், நல்லா தான் இருக்கிறான். ஆனால் கெட்டுப்போன மகனை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் இருக்க முடியுமா? அது குடும்பத்திலே இருக்க முடியாது. தேவனும் அப்படி இருக்க மாட்டார். நீங்கள் துன்மார்க்கத்திலே அழிந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை என்று பழைய ஏற்பாடே சொல்லுகிறார். அதில் தான் இயேசு வந்தார் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களே, லார்ட் இஸ் வரியிங் அபவுட் யுவர் சின்ஃபுல் லைஃப். இப்படிப்பட்ட டிஃபெக்டிவ் தாட் தான் கிபி 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிரேட் பிரிட்டனை சேர்ந்த பெலேஜியன், அந்த பெலேஜியனிசம் தாட்டாக அந்த நாட்களில் திருச்சபையிலே வளம் வந்தது. அக்கார்டிங் டு பெலேஜியனிசம், ஏடம் சின் அஃபெக்டட் ஏடம் எலோன். ஆதாமுடைய பாவம் ஆதாம் மாத்திரம் பாதித்தது, நாட் அஃபெக்ட் ஹியூமனிட்டி. ஒரு செயின் ரியாக்ஷன் வரவில்லை. So infant is free from original sin. Man can earn salvation by his own self effort. சொந்த பிரயாசத்திலே தன் ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள முடியும். No need savior. Man's will is powerful. As per his will, he is choosing right, he become good person. If he choose wrong, he will become a bad person. இந்த தாட் அதிகமாக இருந்த இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே today's modern gurus are preaching on this basis. கிபி 431 எல்லா திருச்சபையிலும் இந்த கருத்தை எதிர்த்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டன. ஜெனரல் சினட் அட் எஃபீசஸ் கண்டெம் திஸ் அறிக்கை. அடுத்து செமி பெலேஜினிசம் தாட் திருச்சபையில் நுழைந்தது. அது ஒரு கரசி தான். டியூ டு ஆடம் சின், man is sick but not dead in his sin, so that he can call the doctor to obtain healing. He cannot heal by himself, but he has ability to call the doctor. Doctor is God, doctor is Jesus. அவன் உணர்ந்து டாக்டரை கூப்பிடலாம் என்று சொல்லி, so salvation is human initiative with human's will, cooperation only. God can heal and offer salvation. Anybody requested God. இதுதான் இருந்தது. இதுவும் டிஃபெக்டிவ் தாட் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்கள், இந்த 2 கருத்துக்கள் அடிப்படையில் பெலேஜினிசம், செமி பெலேஜினிசம் பார்த்தால் யூனிவர்ஸுக்கு இன்சார்ஜ் கடவுள் அல்ல. கடவுள் ஏதோ டிஸ்டண்டாக இருந்துட்டு இருக்கிறாரு, மனுஷனாக இருக்கிறது. ஒரு லெஸ் இன்டிமேட்லி இன்வால்வ் இன் த டெய்லி அஃபேர்ஸ் ஆஃப் லைஃப் கடவுள் ஆக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கிறார். ஆஸ் பர் அகஸ்டின் அந்த நாட்களில் கான்டெம்பரரியாக இருந்தபடியினால் அந்த மூமெண்ட்டுக்கு பதில் கொடுத்தார். செயின்ட் அகஸ்டின் என்ன கருத்துக்கள் சொன்னார், அதைத்தான் ரீஃபார்ம் மார்ட்டின் லூத்தர் அடிப்படையாக விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கடவுள் தான் இனிஷியேட் பண்றார். We are fallen men, spiritually dead from original sin, Adam sin. True liberty, freedom can only come from the work of God on the soul. We are incapable of rising from spiritual death. Only after God's grace initiated liberation from original sin வரும். Empty glass cannot fill it by itself, purely God's grace. நம்மளே எம்டி வெசல், கடவுள் தான் இனிஷியேட் பண்ணணும்.
பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ இட் இஸ் பியூர்லி காட்ஸ் இனிஷியேட்டிவ் இன் அவர் டெய்லி லைஃப். கிறிஸ்துவுக்குள் இந்த சத்தியத்தை தான் ரோமர் 3:23 சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டார்கள். 5:12 சொல்கிறது ரோமர், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது. ஆம், ஆனால் கர்த்தர் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கிருபையினால் விசுவாசத்தினாலே பாவம் பெருநிடத்திலே கிருபை பெருகியது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிருபை ஒரே மனுஷன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம மேல் பெருகி இருக்கிறது. ஆம், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆதலால் we should not give room to sin. We should not give room to sin. இந்த புரிதல், right understanding of Christian faith should be manifested in our applying our day-to-day life. Not only understanding, right understanding not enough. faith என்று சொன்னால் அது எக்ஸிபிட் ஆகணும். விசுவாசம் இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஒரு பேங்க்கில் அன்கிளைம்டு மணி மாதிரி தான். பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் இருக்குது, ஆனால் செக்கை போட்டு கிளைம் பண்ணலன்னா, கையெழுத்து போடலைன்னா, வெறும் செக்கில் எழுதுனா கூட பத்தாது, கையெழுத்து போடணும், கிளைம் பண்ணணும். வித் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறது. அந்த பவர் உங்களுக்கு டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விசுவாசிக்கும் அது டெலிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ யூ கேன் ரெசிஸ்ட் ஈவில், யூ கேன் சேஸ் சின், யூ கேன் ஓவர் கம் சின். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை பறிக்கும் எதிரி ரோரிங் லைனாக இருந்து கொண்டு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று 1 பேதுரு 5:8 சொல்கிறது. அவருடைய கொடிய விஷ பட்களுக்கு இரையாகி விடாதபடிக்கு விசுவாசிகள் விசுவாசம் எனும் கேடகத்தை டெய்லி பிடித்து நிற்கணும். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. விசுவாசனும் கேடகத்தை பிடிச்சு பாவத்துக்கு எதிராக போராடணும். இன்னும் ரத்த சிந்தல எடுத்துணும் நில்லுங்க என்று பவுல் சொல்கிறார். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் எபேசியர் 6:16-17 பொருளாங்க நெய்யும் அக்னி அஸ்திரத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அது அக்னி அஸ்திரமா வரும். சில சமயத்தில் மாய வலையா வீழ்த்திடும். அது எப்படி வந்தாலும், எந்த வடிவில் வந்தாலும், எந்த ஃபார்மில் வந்தாலும், நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் வசனம் என்னும் தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த நாட்களில் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ விசுவாசம். எகெயின்ஸ்ட் சின். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக முடியும் என்று வேதம் சொல்கிறேன். யோவான் 8:36. The son makes you free, you will be free indeed. இயேசுவின் வார்த்தை இன்று ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினால் word of Jesus is so powerful that is in your heart, in your hand, in your life, embedded in your life, printed in your heart. இதுதான் அவன் சுத்த இதயத்தை சிருஷ்டிப்பேன், என் ஆவியை கொடுப்பேன், அவன் இதயத்தில் வசனம் எழுதணும்னு சொல்றாரு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆயுதத்தை இருதயத்தில் ஃபேக்கல்ட்டியை தரித்திருக்கிறோம். விசுவாசம் இருதயத்தில் இயேசுவும் அவரது வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்க வேண்டும். அவர் கிறிஸ்துவ விசுவாசிகள் இருதயத்தில் இருந்தால் பாவம் அவர்களை மேற்கொள்ள முடியாது. கொரோனா வைரஸுக்கு எதிரானது இம்யூனிட்டி பவர் ஒன்றும் செய்து, இம்யூனிட்டி பவருக்கு எதிராக கொரோனா ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி தான் கிறிஸ்டியன் ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணினால் அதுவே இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் சின். பாவத்திற்கு எதிராக போராடுவோம். let us fight a good fight against sin. it may come to our lives at any form. நம்ம ஞானமாக இருந்து போராடுவோம். let us resist, let us hate, let us chase. பாவத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருப்போம். கர்த்தரை அழைப்போம், கர்த்தர் உதவி செய்வார். ஆம், பாவத்துடைய விளைவுகள் சிம்சோனை வீழ்த்தியது போல நம்மை வீழ்த்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காண்பிப்போம். இயேசு அதற்காகத்தான் விலைக்கரையமாக கல்வாரி சிலுவை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். கிறிஸ்துவ விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து கிறிஸ்துவையே நாங்கள் தரித்திருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியை தரித்திருக்கிறபடியினால், பரிசுத்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில இருதயத்திலே பதித்திருக்கிறபடியினால் எங்களுக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் இருக்கிறது. எந்த பாவங்களும் எங்களை மேற்கொள்ளாது. நாங்கள் வெற்றி கொள்வோம், வீழ்த்துவோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் அறியாமையினாலே ஒருவேளை வீழ்ந்திருக்கலாம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் அவைகளை குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் இந்த சுதந்திர திருநாளிலே மெய்யான ஒரு விடுதலையை
இந்த தேசத்தின் மக்களுக்கு கொடுக்க முடியும். அநேக ஆண்டவரே பிரஜாதி மக்கள் ஆமாண்டவரே வாலிப பிள்ளைகள் காலேஜில் கெட்ட வழக்கங்களை பார்க்கிறோம். ஆமாண்டவரே ஊழல்களை பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் பாவங்கள் புறையோடி கொண்டிருக்கிறது. அது பாவம் என்று கருதப்படாத அளவுக்கு இருக்கிறது, உணரப்படாத அளவுக்கு இருக்கிறது, மனஸ்தாபப்படாத அளவுக்கு இருக்கிறது. ஆமாண்டவரே எல்லாரும் மனம் திரும்பட்டும், மனஸ்தாபப்படட்டும். அது பாவம் என்று அறிந்து விஷம் என்று அறிந்து விலகி ஓடட்டும். ஆண்டவரே யோசேப்பு விலகி ஓடினது போல வாலிப பிள்ளைகள் நாட்களிலே எழும்பி பிரகாசிப்பார்களாக சுவாமி. பரிசுத்தத்தை நாடுவர்களாக அந்த பரிசுத்த இயேசுவை விசுவாசிக்கிறபடியினால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த சக்தியை தாருங்க. கிறிஸ்துவ எங்கள் கிறிஸ்துவ ஆலயத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட சக்தியை பிள்ளைகள் கண்டிடும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். காணிக்கை கீர்த்தனையாக 121வது கீர்த்தனை பாடுவோம். 121வது கீர்த்தனை. எங்களையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தின் மக்களையும் எங்கள் கையின் பிரயாசங்களையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கைகளை கர்த்தர் தயவாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தது, காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்தால் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படாது. என் காது மந்தமாகவில்லை, செவி மந்தமாகவில்லை, உங்கள் அக்கிரமங்கள் பாவங்களே தடையா இருக்கிறது சொல்கிற கர்த்தர் இந்த நாட்களிலே மனஸ்தாபப்பட்டு சொந்த சுயமதியை நம்பி வாழ்ந்தது போதும், சாத்தான் கொடுத்த ஆலோசனைகள் போதும், இது நாங்கள் எச்சரிக்கையாகி விட்டோம், கர்த்தருடைய வார்த்தைகளை சந்தித்து விட்டது, நாங்கள் எங்கள் தேவனோடு ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்த்தெழுந்த நாதர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் உறுதியெடுத்திருக்கிற மாணவ பிள்ளைகள் எங்கள் மத்தியில் உண்டு சுவாமி. வீடுகளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பிள்ளைகளை காணிக்க ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. உமது நாம மகிமைக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. முடிவு 271வது பாமாலை முடிவு பாடலாக பாடுவோம். 271.
வண்ணமாக நீர்தான் எங்கள் ஞானம், நீர்தான் எங்கள் சக்தி பலன். ஆமாண்டவரே, நீர்தான் எங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அகேன்ஸ்ட் த சின்ஃபுல் லைஃப், ஆன்டிடோட் ஃபார் சின். எஸ் லார்ட், இயேசுவின் ரத்தமே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். எங்களை மேலும் இந்த ஆராதனை வழியாய் பரிசுத்த பண்ணியிருக்கிறீர். தொடர்ந்து பரிசுத்த பாதையிலே கரம்பிடித்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்கள் இருப்பராக. சமாதான சந்தோஷத்தோடு விடுதலையோடு இந்த விடுதலை நாளிலே கடந்து செல்வோம்.